இது ஒரு குளறுபடி பயணம். விட்டுருந்தா நானும் எங்கள் அப்பத்தாவை கண்ணு மூணு தெரியாதுல காணாமல் போயிருப்போம். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டோம். இப்படி பங்குனி வெயில் பல்ல காட்டி இழிச்சிட்டு இருக்கப்ப எங்கடா போயிட்டு இருக்கேன்னு கேட்டால் எங்களுக்கே தெரியாது. போன பாதியில் தான் தெரியும் நாங்கள் எங்கே போயிட்டு இருந்தோம்னு. நாங்களும் எங்கள் ஊர்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாச்சு. நம்ம தம்பி முதல் தடவை திண்டுக்கலுக்கு வந்திருக்காப்புல, ஏதோ ஒரு வேலையாக வந்திருக்காப்புல. அப்போ நம்மளை பார்க்கணும்னு சொன்னாப்புல, அதான் நம்மளை அவரை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். அவருக்கு பிடிச்ச சிவனையும் கிஃப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். அங்கே போனால் கம்பம் பஸ் ஏரியா உட்காந்தா ஏன்னா நம்ம தேவதானப்பட்டிக்கு போக போகிறோம்னு நானும் நினைத்தேன். அங்கே தான் அதுக்காக தான் இந்த பஸ்ஸில் ஏறினேன். நானும் எங்கள் அப்பத்தாவும் சொந்த கதை சொல்கிறதெல்லாம் பேசிக்கிட்டே போனோம். பேச்சில் மெய்மருந்து வத்தலை கொண்ட தாண்டிட்டு அப்போ தான் எங்கள் தம்பி கால் பண்ணி, அக்கா பண்ணக்காடுக்கா, அதில் தேவதானப்பட்டிக்கா, அது மேலே ஒரு மலை மேலே கோயிலுக்கானாப்புல. எனக்கு ஒரே குழப்பம் போச்சு. டே பண்ணக்காடு கொடைக்கானலில் இருக்குடான்னு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தம்பி கொடைக்கானலில் இருந்திருக்காப்புல. கொடைக்கானல் அவருக்கு முதல் தடவைன்றனால அவருக்கு எந்த ஊரும் தெரியலை. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்களும் கொடைக்கானலுக்கு போக ஆரம்பிச்சோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு என் ஊருக்கு போகிறத நினச்சி அதுவும் எதிர்பாராமல் நான் நினச்சிட்டு நான் போகணுன்னு நம்ம தம்பி மூலமாக நிறைவேறிச்சப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முதல் நாள் போகிறது தான் நம்ம தம்பி. நம்மளோட பண்ணக்காடுக்குள்ள போய் தம்பியை பார்த்து தம்பி கிஃப்டெல்லாம் கொடுத்து நம்மளும் சாப்பிட்டுட்டு ரிட்டன் ஆகிட்டு இருக்கப்ப நம்ம கொடைக்கானல் திரும்பி அழுக ஆரம்பிச்சிச்சு. அதுவும் அடமலைனா பார்த்துக்குங்க. என்னை விட்டு போகாதேன்னு சிம்பாலிக்கா மலையிலேயே காட்டி கொடுத்துச்சு. இருந்தாலும் நானும் சிறு துளி கண்ணீருடன் கொடைக்கானல் விட்டு விடை பெற்றேன்.